காயன்னு சொல்லிடுங்க. காயோ? ஓ காய் குடிசை மண் வீடு. நாங்கள் ஓலை ஆலையெல்லாம் மேய்ஞ்சிட்டோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே தெரியும் ஒரு மண் வீடு ஒன்று கட்டியிருந்தோம் நாங்கள். அப்போ அந்த மண் வீடு இப்போ எல்லாம் கட்டி முடிஞ்சுது. கூரை வேலை ஒன்று தான் நாங்கள் மிச்சமாக இருந்தது. இப்போ இன்றைக்கு அந்த கூரை வேலையை தான் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறது ஒரு தென்னந்தோப்பு. அதுங்க சுற்றி வர தென்னை தான் நிற்கிது. அப்போ இதில் இருக்கிற தென்னை ஓலைகள், காஞ்ச ஓலையெல்லாம் நிறைய மேலே இருக்குது. அப்போ ஒரு ஆளை மரத்தில் ஏற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பிடுங்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னு சொன்னால் ஓலையில் கொஞ்சம் நாங்கள் நினைய வைக்கணும். 2-3 ஓலையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன்னு இன்னும் மக்களை கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிலைய வைக்க வேணும். நல்லா நினைஞ்ச அப்புறம் தான் நாங்கள் கிடுகு பின்னலாம். இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். கிடுகு பின்னுறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது. அப்போ அவையெல்லாம் வந்து கிடுகு பின்ன போயிடும். சரி, இப்போ தண்ணியெல்லாம் விட்டாச்சே, நீ பின்னேறும் போல் பார்ப்பா. இவ்வளோ ஓலையும் நேற்று நினைய போட்டிருந்தது. பெஞ்சால ஓலை பின்ன நடைபெற்று கொண்டிருக்கு. பெஞ்சால சித்தி பின்னி கொண்டிருக்குறா. அது மாதிரி அம்மம்மா பின்னி கொண்டிருக்குறா. அம்மம்மா காய் சொல்லிவிடுங்க. காயன்னு சொல்லிவிடுங்க. காயோ? ஓ காய் எப்போ உங்களுக்கு பின்னல் பழையனீங்க? நாங்கள் கல்யாணம் முடிச்ச பிறகு தான் நான் பழகி. இங்கே வேறுங்க. நான் எங்களை வியல் பின்றதை பார்த்து பழகினேன். யார் பின்னுறது? அம்மாவே. அப்போ அம்மா பின்னுவா வடிவா? அம்மா பின்னுவா, எங்களோட அக்கா தான் நெஞ்சும் படிவா பின்னுவான். கல்லூரில் விட்டு எல்லாம் பின்னுவாள். என்ன கலவோ? ஓலியால் சிலம்பினா வடிவா பின்னுவா. இப்படித்தான் பின்னக்கூடிய தலைப்பெல்லாம் கட்டுவாள் வடிவா. நானும் கட்டு கனகாலமாக போச்சு. பின்னி என்ன இப்போ இதுக்கான சந்தர்ப்பம் விரையில உங்களுக்கு? உங்களோட திறமையை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் விரையில. எந்த எல்லாரும் கல்வி விட இந்த ஒலி ஆறுது. என்னண்டு? எல்லாம் கல்வி வீடுகள், இது ஆறுது. கல் வீடுகளா? முந்தி கொட்டில் வீடுலாம் இருந்து நாங்கள் இங்கே அம்மா அம்மா சரியான கிலோ அங்கே சித்தி பின்னிட்டா ஒரு எவ்வளோ பின்னி முடிஞ்சுது பார்த்தீங்களா? இல்லை எனக்கு முடியல. அது இந்த எடுக்கிற கஷ்டமாக இருக்கிற கோவில். இன்றைக்கு அதை கொண்டாடு. இந்த சேர்ச்சில் ஏதோ கொண்டாட்டமா? இனிப்பா இதை நீங்கள் இது எடுக்க விட வேணும். இதான் இந்த ஓலை அகலமாக வரும் பார்த்தீங்களா? இப்படி என்ன விழுந்து? ஒரு ஓலை விழுந்துருக்கு. இந்த ஓலையை நேற்று நான் விழுத்தப்பட்ட கஷ்டப்பட்ட பாடு. ரம்மல் எல்லாம் 2 பார்த்தேன், சரி வரையில விளையில. இப்போ சண்டை பாட்டுக்கு விழுந்துருக்கு. தலைப்பு கட்ட ஒண்ணுமே இல்லை. இதில் சரியா இருக்கா? தலைப்பு கட்டினா தான் நெஞ்சால பின்னிக்கொண்டு. அவன் பிள்ளைகளை தலைப்பை கட்டிட்டு தானே நாங்களை பின்ன போகணும். ஓ அதுதான் அம்மா மறந்துட்டா. அணியாலும் சிச்சி அம்மா நீ கட்டுறதெல்லாம் புள்ள தலைப்பு என்ன நாங்கள் கட்டுறது? இதுல தான் தலைப்பு கட்டு. அதுதானே. ஓ இருக்கா, கட்டி விடு. இப்போ என்னடா நானும் ஒரு ஓலை எடுத்து பின்ன போகிறேன். நீங்களும் பழகி நீங்களும். ஓ நல்ல ஓலை. நல்ல ஓலை. இப்போ எல்லோரும் எதிர்பார்த்த புவினா என்ற அம்மாவும் வந்துட்டா. அத்தை
கிடுகு எல்லாம் ஊற வச்சிருக்கு. இங்கே இப்போ தான் கிடுகி பின்ன ஸ்டார்ட் பண்ணினோம். தொடக்கத்தை பார்ப்போம். இது 3வது ஒலையத்தான் முதல்ல மடிக்கணும் அப்படி தானே? இப்படி நெருக்க வேண்டாம், அந்த விட்டுட்டு மடிக்கலாம். அப்புறம் அதை கல்ல ஒலிவாக இருக்கும். நெருக்க வேண்டாம், அப்படி மடிக்கணும். இதுக்கு மட்டும் ஒரு ஒலையை விட்டு விட்டுட்டு மடிக்கலாம். அம்மாக்கு என்ன எடுத்தாரு? இப்போ பார்த்தீங்கன்னா கூரையினுடைய ஒரு அரைவாசி கிட்ட நாங்கள் அரைவாசி கிட்ட நாங்கள் கிடுகால மேய்ஞ்சிருக்கிறோம். பார்த்தீங்களா அந்த நீட்டாக வருது. என்ன மாமா தான் மேய்ஞ்சி கொண்டு இருக்கிறார். அந்த அரைவாசிக்கிட்ட மேய்ஞ்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பின்னின ஓலை பத்தாது. அப்போ திரும்ப நாங்கள் கொஞ்சம் பின்ன வேண்டி இருக்குது. ஒழுகுமோ பார்த்தீங்கன்னா வளமே எல்லோரும் அந்த 6 கிட்ட மேய்ஞ்சண்டு வருவினோம். ஆனால் நாங்கள் 4 மேயிறோம். இங்கே இதை அளந்து வரங்க, கிட்டத்தட்ட 4 இருக்கு. 4 லெவல் இருக்கிற வழியால் உழுகாது, நீட்டாகவும் இருக்கும். இப்போ தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச பிறகு எப்படி இருக்க முடியும் பாருங்க, நல்லா இருக்கு. உள்பக்கம் நின்று பார்க்க பின்னுக்கு அந்த கீழே அந்த பேக்ரவுண்டெல்லாம் பெருசாக தெரியல, மறைஞ்சிட்டுது. அவருக்கு சரி பார்க்கணும். இந்த கிடுகு அதில் மேய்கிறது ஒரு நல்ல வடிவு அழகாகத்தான் இருக்குது. விடுங்க ஒளி பக்கத்து அடிய இங்கே விடுங்க, அடிய இங்கே அடிய இப்படி தானே அதான் அடி ஓலை நிமித்தி இல்லை மேயம். கொப்பை இன்னும் பட்டு வேணுமா? கொஞ்சம் பட்டத்தான் வேணும். இந்த இடைஞ்சலா கிடையாது. உங்கள் சரிக்கோ இன்னும் கொஞ்சம் போட்டும். இன்னும் கொஞ்சம் போட்டும். இன்னும் கொஞ்சம் இப்போ இன்னொரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடாண்டாலும் பிரச்சனை இல்லை தானே. கூட நிற்கிற பிரச்சனையில் அப்படி ஓடிக்கொண்டு போகிறோம். வடிவு இருக்கா அது வெளியில் யார் பார்க்க போகிறோம். இந்த மட்டைக்கு மட்டத்தில் எடுத்துருக்குறோம். கட்டு தொடர்ந்து மோடு நாளைய காட்டினாலும் பரவாயில்ல, மேய்ஞ்சி விடணுமேட்ட மழை பிரச்சனையாக கிடக்கு. அந்த அந்த கீழே கிடக்கு. இதோ இதோ கொண்டாங்க. இது இந்த தொங்கல் வேற இங்கே எங்கே தலைவரை பக்கம் விடுங்க. இங்கே கொண்டாங்க, இங்கே கொண்டாங்க. அச்சா நேர பார்த்தா சரி. கீழே கட்டலாம் போட என்ன இந்த பெரிய இது தேவையில்லை. மூட கட்டைக்கே தேவை வரும், பெரிய உயரம். மெட்டிமணி கீழே நாங்கள் இப்படி கட்டலாம். கையெட்டக்கூடிய தூரத்தை நடக்கு அங்கே மட்டும் சரியோ. ஓ இப்போ அதை முன்னுக்கு கொண்டு போகணும். ரெண்டா கொண்டு போவோம்.
ஒரு எத்தனை இடக்கணும் எண்ணும் போடுங்க வார். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தான் கிடக்கு. நாங்கள் என்னுடைய குடிசையை பூரணப்படுத்துறதுக்கு போல போல லெவலில் பிடிச்சா தெரியும் அவங்க கூட அதுதான் பேர் பா அவர் கொஞ்சம் தான். சரி சரி இந்த வீடியோ எடுக்கிறீங்களா? கிளியராக இருக்கும். உள்பக்கம் அங்கே இங்கே இருக்குங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குங்க. இந்த சூரியன் இருக்குது இல்லை. ஏன் தொட்டிலாண்டு போட்ட நீ ஆனால் இப்போ மேய்ஞ்சி விட இல்லை பெரிய இடமா கிடக்கு என்ன. சைட்டு விட்டோம் விட்டாங்க மாதிரியே அது ஒரு மழை வந்து படிஞ்சா தான் நின்று நல்லாரு. சரி நீங்கள் ஒழிக்கணும். ஓ அது 5:30 வலிக்கிடும். 5 கூட அவசையில் வச்சு காட்டுங்க. கூட அவசையில் வச்சு காட்டுங்க. இந்த டேய் கோழியை பிடிக்க போற என்ன செத்தா நீ இன்றைக்கு இங்கே வரணும் மாட்டேன் லெவலுக்கு. சரி சரி சரியா இல்லை இல்லை சரி சரி கூடனாலும் பிரச்சனை இல்லை. சரியா இருக்கு. சரியா இனிமே ரோல கூடாங்க. எங்களுடைய குடிசை வீடு நாங்கள் மேய்ஞ்சி முடிஞ்சுது. குடிசை மண் வீடு நாங்கள் ஓலை ஆலையெல்லாம் மேய்ஞ்சிட்டோம். இதுதான் எங்களுடைய முன்முகப்பு. எப்படி இருக்குது மண் சுவரெல்லாம் வச்சு சுத்தவரை காட்டியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இப்போ சித்தியாங்கால அந்த ஓலைகளை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த வெளியில் நின்று கொண்டிருக்கிற ஓலைகளுக்கு தனியாக அதை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுடைய குடிசை மண் வீடு. இப்போ இதில் இந்த முகட்டோடு இருக்குது, முகட்டோடு இல்லை இந்த முகப்பு கூரை இருக்குது தானே, இது நாங்கள் அடைக்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு பெருசாக தெரியாது எப்படி அடைக்கிறேன்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு மாதிரி 2-3 பேர்கிட்ட கேட்டு அதை நாங்கள் இப்போ நீட்டாக அடைச்சிருக்கிறோம். பார்த்திங்களா இப்போ ஒரு ஓட்டை கூட இல்லை, அதில் நீட்டாக அடைச்சிருக்கிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது பின்னுக்கு அங்கே பேக்ரவுண்டை பாருங்க, தோட்டங்கள் பின்னுங்க தெரியுது. நல்ல குளிர்மையாக இருக்குது. என்ன சுற்றி இதுக்கு இருக்குது, இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது. ஓகே பாய். இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லிக் கொடுங்க.